ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரெட் மட்டி டெக்ஸ்சர். இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் கேட்டுட்ருக்காங்க. ரெட் மட்டி டெக்ஸ்சர் பாவம் கேட்டு சலிச்சு போயிட்டாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நான் வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வனிதா, எஸ்பெஷலி வனிதா சப்ஸ்கிரைபர், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. நான் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. நிறைய தண்ணி வச்சு ரெட் மட்டி டெக்ஸ்சர் நல்லா க்ரம்ப்ளிங் பண்ணேன். சூப்பராக சவுண்ட். ஆனால் என்ன ஒன்றுனா மழையில் நனைஞ்சிருச்சு லைட்டாக, அதனால் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பட் சவுண்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோவை நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த லிக்விட் செப்பரேட் வீடியோவை பார்க்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி நிறைய ஊற்றியாச்சு. இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது ரொம்ப நாளாகவே நான் க்ரம்ப்ளிங் பண்ணாமே இருந்தேன். இன்றைக்கும் வந்து க்ரம்ப்ளிங் மட்டும் பண்ணிவிட்டு இது அப்படியே நாளைக்கு பண்ணிக்கலாம் டுட்டோரியல்ன்ட்டு இருந்தேன். சரி, ஜஸ்ட்டு இதில் வந்து அதில் மாற்ற போகிறோம். இந்த டப்பில் தான் அந்த டப்புக்கு மாற்ற போகிறோம். அதுக்கு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? நான் மெயினாக யோசித்தது எதுக்குன்னா, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் ஆனதுனால இதோட கலர் வந்து லைட்டாக ஷேட் ஆகுது. அதை நான் கவனித்தேன். ஸோ சரி, நாளைக்கு நல்ல வெயிலில் பண்ணோன்னா நல்ல பிரைட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் என்னால் வெயிலேருந்து பண்ண முடியாது. இப்போ தான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது. மறுபடியும் கெடுத்துக்கக்கூடாதுன்றதுக்காக சரி ஈவினிங் டைமாக இருந்தால் பரவாயில்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்புலேருந்து வேறு ஒரு டப்புக்கு ஷிஃப்ட் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா பாதி வந்து ஆர்வ கோளாறில் ரெக்கார்டிங்கு கேமரா ஆன் பண்ணாமல் விட்டேன். ஸோ அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அதுலேருந்து பாருங்கள். பட் ரெண்டும் சேம் தான். ஜஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணேன், அவ்வளோதான். அந்த ஃபில்ட்ரு பண்ண வீடியோ தான் கட் ஆகிடுச்சு. இந்த டப்லேருந்து எவ்வளோ வாட்டர் இருக்குது பார்த்திங்களா? இது எல்லாத்தையுமே இதில் வந்து அதில் மாற்றணும். இந்த வீடியோ தான் கேட்டுட்ருந்தாங்க. அந்த சவுண்டை மட்டும் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க இல்லையா? அந்த சவுண்டை நீங்கள் கேட்டு ரசித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் நான் சைலண்ட்டாகவே இருக்கேன். இது பியூர் மட்டி டெக்ஸ்சருங்கிறதுனால இது ஈஸியாக நமக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா, இந்த ஜல்லடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக, அதான் மாவு ஜலிக்கிறது இதெல்லாம், அதனால் பவுடர் மட்டும்தான் ஜலிக்க முடியும். அதனால் இதில் வந்து ஈஸியாக நமக்கு தேவையில்லாத மணல்லாம் இதிலே நமக்கு ஃபில்ட்ரு ஆகிடும். ஃபில்ட்ரு ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இதிலே நின்றுடும். பாதி தூசி, தும்பு, மணல், ஜல்லி, கல் எது இருந்தாலுமே இந்த இதுலேயே, இந்த ஃபில்டர்லேயே, இந்த சல்லடையிலே நமக்கு வந்து என்ன ஆகும்னா மேலேயே நமக்கு நின்றுடும் அழுக்கு எல்லாமே. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அது எந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மட்டி டெக்ஸ்சர் கூட லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. நல்ல சன்லைட்டில் வச்சு எடுத்தோன்னா வந்து நல்லா வருது. மற்ற டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்குது, பிரைட்டாக இல்லை. இது கூட கொஞ்சம் செம்மண் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு போகும்போது செம்மண் இருந்துச்சு. அங்கே இறங்கி எங்களால் எடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு. இல்லைன்னா நான் எப்படியாச்சும் அந்த செம்மண்ணை எடுத்துகிட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் கலர் இதில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
இப்போ இதில் நிறைய தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ எப்படியும் 2-3 நாளைக்கு மழை பெஞ்சால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டெக்ஸ்சரை வந்து இதை அப்படியே வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக அப்படியே விட்டுடணும். இப்போ ஈவினிங் டைம் பண்ணோம் இல்லைங்களா, நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு காலையில் இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அப்சர்வ் பண்ணி எடுத்துடணும். ஸ்பாஞ்ச் வச்சு அப்சர்வ் பண்ணி எடுத்துடணும். கீழே மடி தனியாக நின்றுடும், தண்ணி தனியாக நின்றுடும். இதை நம்ம அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் விட்டுடணும். அது நல்லா ட்ரை ஆகும். மறுநாளும் டெய்லி நம்ம செக் பண்ணணும். மறுநாளும் பார்த்திங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு அது என்ன ஆகும்னா, இந்த மடி டெக்ஸ்சர் தானாகவே வந்து அந்த டப்பில் இருந்து தனியாக விரிசல் விட்டு வரும். அந்த டைமுக்கு வந்து ஒரு 4 days நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது தானாக வந்ததுக்கப்புறம் அந்த டப்பு நம்ம அப்படியே கவுத்து போட்டோன்னா நமக்கு ஃபுல் டப்பு கிடச்சிரும். இது தாங்க இதோட ஃபுல்லாக இதோட டீட்டெயில்ஸே இது தான். அது கிடச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 4 நாள் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு மடி டெக்ஸ்சர் ரெடி ஆகிடும். ஓகே.